வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபுல் டே வந்து உப்பு சேர்க்காத உணவு தான் சாப்பிட போகிறோம். அதாவது 0 சால்ட் டயட் ரெசிபி தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் டே நானும் உப்பு இல்லாமல் தான் நான் சாப்பிட்றேன். அந்த ஃபுட்டை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இதில் உப்பு மட்டும் இல்லாமல் சுகர் கண்டென்ட்டும் எதுவும் சேர்க்காம தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே வெயிட் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் இந்த டயட் வந்து நான் இருக்க போகிறேன். 67.9 தான் என்னுடைய வெயிட் இருக்குது. இது வந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு புதினா கொத்தமல்லி மட்டும் அரைச்சிட்டு கொஞ்சம் லெமனும் சேர்த்துட்டு சியா சீடு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துட்டு இதை குடித்தோன்னா லிவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப டீடாக்ஸ் ஆகும். இது கண்டிப்பாக இதையும் குடிங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து டயட் ப்ளஸ் ஹெல்த்தி டயட்டாக தான் இருக்க போகிறோம். அதே சமயம் பாடிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய டயட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அவல் தான் எடுக்க போகிறேன். அவல் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ஒரு வாட்டர் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா நல்லா ஊறி போயிடும். அதுக்கப்புறம் ஊறின அவளோட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு மாதுளம்பழம், 4-5 பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வால்நட்டையும் நான் சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன், அதாவது கட் பண்ணி போட்டிருக்கேன். வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் பருப்பு அப்புறம் பீனட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். தேவைப்படுறவங்க 1/2 கப் மில்க் சேர்த்துக்கலாம், சுகர் சேர்க்காம. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அளவுக்கு வயிறு பசிக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம், மசாலா மோர். அதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 மிளகு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரோட 2 டம்ளர் சேர்த்து நல்லா 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டோன்னா சூப்பரான மசாலா மோர் ரெடி. இதுலேயும் உப்பு சேர்க்கல. இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் வெறுமனே மோர் மட்டும் குடிச்சா வயிறு பசிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் போல் 1 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில்லாயிரும். இப்போ நம்ம மதியம் வந்து லஞ்ச் வந்து என்ன செய்யலாங்கிறதை பார்த்துடலாம். லஞ்சுக்கு வந்து நான் பனிவரகு சாதம், அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், தால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலடு, அதுக்கப்புறம் முட்டை, இந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கேரட்டு வச்ச வடை இல்லைனா கபாப்னு கூட சொல்லிக்கிடலாம். பனிவரகு தான் என்கிட்ட இருக்குங்கிறதால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குதிரைவாளியோ தினையோ சாமையோ இல்லைனா கம்பு அந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி சாதம் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அரிசி சாதம் இந்த மாதிரி கோதுமையை விட்டு தவிர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்கிறதால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பனிவரகு எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அந்த டயத்தில் நம்ம 3 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தால் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் வந்து 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 4, 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சுன்னா தால் வந்து ரெடி ஆயிடும். கோவக்காய் பொரியலுக்காக நான் கோவக்காவை பொடிசாக வட்டமாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி உலர்த்தியிருக்கேன். அப்போ தான் அதனுடைய பிசுக்குத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் தாளிப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோன்னா அதனுடைய பிசுக்குத்தன்மை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து வழுக்குன்னு இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வதக்கிக்கலாம். நான் வதக்காமல் சாலடு மாதிரி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சாம்பார் தூளையும் சேர்த்துட்டு தேங்காய் பூ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வந்து ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாங்கிறதால தனி அந்த மாதிரி நான் தாளித்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வதக்கி எப்போதும் கூட செய்யலாம். ஆனால் இதில் வந்து உப்பு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் வெந்திருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிறதால உப்பு சேர்க்காமல் செய்யக்கூடிய பலகாரத்துக்கு கொஞ்சம் வேக வைக்காமல் நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன். இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி. அடுத்து வந்து கேரட் கபாப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து துருவி வச்ச 1 கேரட்டை நான் எடுத்துருக்கிறேன். அதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதோட வறுத்த வேர்க்கடலையும் 1 பாதியமாக இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா மசிச்சு போட்டோன்னா வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூனும் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன். அதோட நல்லா பிசைஞ்சிட்டோன்னா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதமாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா வடை இல்லை கபாப் மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டோன்னா சூப்பராக நம்மளுடைய கேரட் கபாப் ரெடி. இது வந்து நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், இப்படி பச்சையாகவும் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து ஆயில் சேர்க்காமல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ நம்மளுடைய தால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊட்டாச்சு. இப்போ சூப்பரான நம்மளுடைய தால் ரெடி. இப்போ கேரட் கபாப் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து எண்ணெயிலையும் பொரிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி டயட் மாதிரி இருக்கிறதால டீப் ஃப்ரை பண்ண வேண்டாங்கிறதால இந்த மாதிரி நான் டோஸ்ட் பண்ணி மட்டும் தான் எடுக்க போகிறேன்.
இதை பச்சையாகவுமே சாப்பிடலாம். உண்மையிலே அந்த பொட்டுக்கடலை நம்ம துவையல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கேரட் கபாப் உண்மையிலே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான பெஸ்ட்டு உணவுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட நான் மத்தியானத்துக்கு வந்து சோம்பு வாட்டரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ லஞ்ச் ரெடி. இதை எப்படி பரிமாறுறங்கிறதையும் பாருங்கள். வரகு சாதம் வைக்கிறதுக்கு வந்து 1 கப்பு ஊற வச்ச சாதத்துக்கு வந்து 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு, அதாவது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே நல்ல உதிரான சாதம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச தால் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் முட்டையை வந்து வேக வச்சது 1 முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதாவது ஆம்பளைங்களாக இருந்தால் நல்லா சாப்பிட்றவங்க தான் 2 முட்டை சேர்த்துக்கலாம் ப்ரோட்டீன் சத்துக்காக. அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியலையும் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச 2 கேரட் கபாபையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கேரட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாலட்லாம் மத்தியானம் சாப்பிடும்போது இன்னும் வயிறு ஃபில்லாக இருக்குங்கிறதால நான் கேரட்டும் வெள்ளரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டயட் இருக்கும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க. அது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதால, கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணுங்கிறதால அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த சாதம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட சோம்பு வாட்டரும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம டீ குடிக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஹெல்த்தியான டீயே குடிக்கலாங்கிறதுக்காக நான் வந்து ஆவாரம்பூ டீ தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பாட்டில் வந்து ஆவாரம்பூ 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதோட சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டாச்சுன்னா அதனுடைய ரிங் எல்லாமே அதில் இறங்கிரும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம சேர்த்துட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. அப்போ ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதால அந்த மாதிரியே குடிச்சு பாருங்கள். இது வந்து டயட் இருக்கிறதால இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக டேட்ஸ் கடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆவாரம்பூட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமாவும் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து உப்பு சேர்க்கக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வந்து வெங்காயம், அப்புறம் கேரட் துருவினது, கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, முளைகட்டின பயறு 1 கைப்பிடி, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம தால் பண்ணோம் இல்லையா, அந்த தால் வந்து எனக்கு மிச்சம் விழுந்துருச்சு. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இந்த ரொட்டியோடய சேர்த்து, அதாவது இந்த அடமாவோடய சேர்த்து நம்ம தாலை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதனால் நான் வந்து 2 கரண்டி இந்த தாலை வந்து இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்தாச்சுன்னா நம்மளுடைய கோதுமை ராகி அடமாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் முதல்ல செஞ்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும் போதுமே. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நீங்கள் வந்து துவையல் கூட அரைச்சிக்கலாம். உப்பு இல்லாத துவையல். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக பொடிசா நறுக்கின வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கி செய்ய போகிறேன். ஒரு தக்காளி கடி மாதிரி. அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிட்டு பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து லேசாக வந்து நறுக்கி வச்சதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை நீளமாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க. பலபலன்னு வதக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் குடமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தக்காளி வந்து 1 தக்காளியை நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப வதங்கி மையாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளியில் ஒன்றும் பதியமே இருந்தாலுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூளை சேர்த்துட்டு வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இப்போ சப்பாத்தி சாப்பிட போகிறோம்னா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து அடை தோசை மாதிரி சாப்பிட்றதால கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதால நான் கொஞ்சம் போல் வாட்டர் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது ஹாஃப் குக் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து இந்த கடலை மாவு பேஸ்ட்டை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான நம்மளுடைய தக்காளி குடமிளகாய் கடி வந்து ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோன்னா அந்த வாசனையிலே நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கியாச்சுன்னா சூப்பரான நம்மளுடைய சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ரைத்தாவும் செஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பில் தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்ச வெள்ளரிக்காவையும் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய 2 சைடிஸுமே இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் டிஷ்ஷான நம்மளுடைய ராகி கோதுமை அடை வந்து இப்போ செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பேனை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை வந்து தடவிட்டு இந்த மாதிரி அடை தோசை மாதிரி சுட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான நம்மளுடைய ராகி அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதில் அதாவது நம்ம டயட் மட்டும் இல்லாட்டா இதில் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க.
இந்த டயட்டில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு நாள் முழுக்க நம்ம டயட் இருக்கும்போது நிறைய 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி வந்து 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து அந்த சோம்பு வாட்டரோ இல்லை ஜீரக வாட்டரோ இல்லைனா வேறு ஏதாவது ஓம வாட்டரு, அப்புறம் என்னது லெமன் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர், அப்புறம் ஃப்ரூட் இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர், இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து நல்ல டீடாக்ஸ் ஆகும். அதே சமயம் புதுசாக வந்து நம்ம டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப நம்மளுக்கு வந்து டவுன் ஆயிரும், எனர்ஜி ஃபுல்லும் போயிடும். அந்த மாதிரி திடீர்னு டவுன் ஆகுது, எனர்ஜி ஃபுல்லும் போகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டயட் இருக்கிறத விட்டுட்டு லாஸ்ட் வந்து ஃபைனலாக லெமன், சுகர், சால்ட் போட்டு குடிங்க. இல்லைனா மோர், உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா எனர்ஜி வந்துடும். இப்போ நம்மளுடைய டின்னர் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேமமைல் டீ வந்து நம்ம குடிக்கலான்ட்டு, அதாவது வெள்ளை சாமந்தி, அதாவது செவ்வந்தியோட டீ தான் இது. அதை குடித்தோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், நல்ல தூக்கம் வருங்கிறதால அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச பூண்டு, அதாவது வறுத்த பூண்டு ஒரு 5 பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கினா சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த டயட் எல்லாமே நம்ம வந்து ஈவினிங் வந்து 8 o'clock இல்லைனா 7 o'clock நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம சீக்கிரம் தூங்கணும். அதே சமயம் ஜாஸ்தி எனக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளுக்கு எனர்ஜி டவுன் ஆயிரும். இந்த மாதிரி டயட் கண்டிப்பாக இருந்து பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இருந்து பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் ஆகி லிவரு, கிட்னி எல்லாமே டீடாக்ஸ் ஆகும். உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டயட் எனக்கும் கூட புதுசு தாங்க, நானும் ஃபஸ்ட் டைமாக தாங்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க யூடியூப்பில் பார்த்து டயட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, டாக்டரோட அட்வைஸோடய பண்ணுங்கள். பாருங்கள் 67.9 66.6, அதாவது 1.3 கிலோகிராம் எனக்கு குறைஞ்சிருக்குங்க. இந்த டயட் இருக்கிற அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள கெட்ட நீர், வாத நீர் எல்லாமே இந்த யூரின் வழியாக அதிகப்படியாக யூரினாக வெளியே போகும். அன்றைக்கி யூரின் ஜாஸ்தி போகுதே சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டாம். நார்மல் டயட் இருக்கவங்க இதில் உப்பு போட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.